ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு கடாய் வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தா விலை கொஞ்சம் கூட இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் வந்து புதுசாக ஒரு பாத்திர கடை ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி அங்கே போய் ட்ரை பண்ணலாமேன்னு போய் பார்க்கும்போது நான் நினச்ச மாதிரி அந்த கடாய் இருந்துச்சுங்க. டிஃப்ரெண்ட் சைஸில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருந்துச்சு. நான் வந்து மீடியம் சைஸில் அந்த கடாய் எடுத்தேங்க. அந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு செம்ம வெயிட்டுங்க. அது இரும்பு கடாய் மாதிரி அந்தளவுக்கு வெயிட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட விலை பார்த்தீங்கன்னா 1500 இருந்துச்சுங்க. அதுக்கு வந்து மூடி கிடையாது. இவ்வளோ விலை கொடுத்து வாங்கினதுக்கு மேலே மூடி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கடாயை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சில்வர் ஜாமாங்க எல்லாம் பளபளன்னு இருக்கு. எதை எடுக்கிறது, எதை வைக்கிறது தெரியல. எல்லாம் எடுக்கணும்னு தான் ஆசை தான். ஆனால் நமக்குன்னு ஒரு பட்ஜெட்னு ஒரு அமௌண்ட் இருக்குல்ல. நம்ம அதில் எடுக்க முடியாது இல்லையா? அதனால ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி ஊற்றி வைப்போம் பார்த்திங்களா, அந்த ஜக்கெல்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து காஃபி, டீ ஊற்றி வைக்கிறது எல்லாம் கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையாவே இருந்துச்சுங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃப்ளோருங்க அந்த ஷாப்பில். எல்லா ஃப்ளோரையும் போய் பார்க்கணுன்னு தான் ஆசை. ஆனால் டைம் பத்தலை. அதனால் வந்து பாத்திரம் மட்டும் உள்ள அந்த ஃப்ளோரை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் நல்ல வேளை டிராஃபிக் இல்லாததுனால, எப்போதுமே டிராஃபிக்காக உள்ள ஏரியா தான் அது. அன்றைக்கின்னு டிராஃபிக் இல்லாததுனால சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு.